இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்கலாம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறபடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதன்படி செய்து கடந்து வந்தார். ஒரு நேரம் வருகிறது, எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க சொல்லுகிறபடி செய்யறனே, ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, நான் என்ன செய்ய ஆண்டவரே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் நடத்துகிற வழியின்படி உங்க வாழ்க்கையை நடந்து கொண்டு வர்றீங்க. ஆனால் சில வேளைகளில் குடும்பத்திலேயே எதிர்ப்புகள் வருகிறது. நீங்கள் வேலை செய்கிற இடங்களே எதிர்ப்புகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன பாதையில் நீங்க சரியா போயிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு எதிரே உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றபடி நீங்க போய்கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் எதிர்ப்புகள் வருகிறது, அந்த எதிர்ப்புகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை வெண்கல அலங்கமாக்குவார். உங்களுக்கு விரோதமா எத்தனையோ யுத்தங்கள் வருவது போல வரும், எத்தனையோ மனிதர்கள் எழும்புவது போல் எழும்புவாங்க, ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி கதறின நேரங்கள்ல ஆண்டவர் கொடுத்த தைரியமான வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன போராட்டத்தை சந்திக்கலாம், எவ்வளவு கடுமையான சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றதை நீங்க செய்றீங்க. நானும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்துல மிகுந்த கடின சூழ்நிலை, சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில வேளைகள் நான் என்ன சொல்றேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கே தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற பாதையில போய்கொண்டே இருப்பேன். எல்லா இடத்துல அவர் கூட இருந்து அற்புதமா நடத்தி இது நாள் வரைக்கும் ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். 24 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு இடத்துல கூட ஆண்டவர் கைவிட்டது கிடையாது. இந்த வசனத்தில் வருகிறபடி உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் எரேமியாவோடு சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார். உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை தப்புவிப்பதற்காக உங்களோடு ஆண்டவர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறத மட்டும் செய்யுங்க. யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. God bless you.